டேய் ஒன்று விடாம எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைக்கிறேன். என்னங்க என்ன சொல்லி சமாளிச்சீங்க? எல்லா பொருளையும் அவங்களே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாலு மாசத்துல உங்க வட்டியும் அசலையும் அடைச்சிருவேன்னு சொல்லிருக்கேன். இல்லன்னா அவர் சொல்றத செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அடி பாவி மவளே, ஏண்டி எதுக்குடி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க? அப்புறம் யார் எப்பேற்பட்டவர்னு தெரியுமா உனக்கு? யாரு எப்பேற்பட்டவரு? தென்ன விட்டா பேசாத மித்ரா. ஐயோ இங்க பாரு, இது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது மித்ரா. அவர்கிட்ட நீ பாட்டுக்கு 4 மாசத்துக்குள்ள கொடுக்க முடியலனா என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லி வாயை விட்டுட்டு வந்திருக்கிறியே. 4 மாசத்துல எப்படி கொடுப்ப சொல்லு. எனக்கும் தெரியாதுமா. ஆனா எதுக்குமே வழி தெரியாம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம கிட்ட 4 மாசம் டைம் இருக்கு. முடிஞ்சதை முயற்சி பண்ணி இந்த 4 மாசத்துல வட்டிய சரியா கொடுத்துட்டா அவர் கொஞ்சம் மனசு இறங்க வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, வட்டி கூட எப்படி கொடுக்க முடியும்? சென்னையில என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காமா, அவகிட்ட சொல்லி எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். என்னது சென்னையா? ஏண்டி அங்க மட்டும் உனக்கு என்ன லட்சக்கணக்கிலேயே சம்பளம் கொடுப்பாங்க சொல்லு. அப்படி இல்லம்மா, அங்க போய் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டா வட்டி கட்டுறத ஈஸியா சமாளிச்சிடலாம். அவ ஹஸ்பண்ட் பேங்க்ல வேலை பாக்குறாரு. அவர்கிட்ட சொல்லி ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா கொஞ்சமாச்சும் அசல் அடைக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியமா மித்ரா? எனக்கும் தெளிவா தெரியலம்மா. ஆனா வீட்லயே உட்கார்ந்திருந்தா எதையும் செய்ய முடியாதுன்னு மட்டும் தெரியும். மா, என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடி? இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லம்மா. என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். இப்போ ஒன்னு தனியா சென்னைக்கு அனுப்புறதுதான் எனக்கு யோசனையா இருக்குடி. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, எப்ப போனோம்? இன்னைக்கே கிளம்பணும். இன்னைக்கே வா? ஆமாப்பா, நாம இனி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் எல்லாமே மாறிடும்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. என்னப்பா? எவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு பொழுது விடிஞ்சது. காலைக்கும் ராத்திரிக்கும் நடுவுல வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சேம்மா. அப்பா விடுங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். அப்பா அழாதீங்க. கடைசியில உன் தலையிலேயே எல்லா பாரத்தையும் இறக்கிட்டோமே நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, விடுங்க. அப்பாவை மன்னிச்சிருமா. பா, ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா, இதே இடத்துல ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா நீங்க இப்படிதான் யோசிப்பீங்களா? இல்ல அப்படி நினைச்சுக்கோங்களேன்ப்பா. குடும்ப பொறுப்புங்கிறது ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் தான் இருக்கு. நான் இருந்துகிட்டே உங்களை அவமானப்பட விட்டா அப்புறம் நான் எதுக்கு பார்க்கணும்? ஓ, இதே மாதிரி திரும்பி வந்தா அப்ப வந்து கொடு.
நான் இங்கதான் இருப்பேன். நீ இப்படியே வருவியா? அப்பா பஸ். சரிம்மா, நீ கிளம்புமா. பாத்துமா, பத்திரமா போயிட்டு வா. போனது எனக்கு ஃபோன் பண்ணுமா. போயிட்டு வரேன். பத்திரமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆட்டோ ஆட்டோ, எங்கம்மா போனோம்? இந்த அட்ரஸ்க்கு போகணும். போலாமா? போலாமாம்மா? போலாண்ணா. இருமா ஒரு நிமிஷம். அண்ணா எவ்வளவு ஆச்சு? 230 ரூபாமா. என்னண்ணா சொல்றீங்க? அவ்வளோவா? என்னம்மா ஊருக்கு புதுசா? தேங்க்ஸ்மா, வரமா. பூட்டி இருக்கு. ரம்யா, ரம்யா சொல்றா. சவாரி முடிஞ்சிருச்சு. இங்கதான்டா வரேன். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. சரிம்மா, வாமா. அண்ணா நான் சொன்ன அட்ரஸ் இதுதானே? ஆமாம்மா, ஏன் என்னாச்சு? இல்லண்ணா வீடு பூட்டி இருக்கு. அப்படியா? சரிம்மா, அவங்க கிட்ட போன் பண்ணி என்கிட்ட கொடுமா. அட்ரஸ் மாறி இருந்தாலும் அங்கே கொண்டு போய் விட்டுறேன். ஹலோ, நான் வந்துட்டேன்டி. உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். வீடு பூட்டி இருக்கு. எனது வந்துட்டியா? ஐயோ சாரிடி, ரொம்ப சாரி. அவசரமா திடீர்னு என் மாமியார் வீட்டுக்கு வர வேண்டியதா போயிடுச்சுடி. ஐயோ என்ன ரம்யா இப்படி சொல்ற? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. நான் இங்க என் மாமியாருக்கு உடம்பு முடியாம திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். அதனாலதான் வர வேண்டியதா போயிடுச்சுடி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இன்னைக்கு ஈவினிங் வந்துருவேன். நீ ஒண்ணு பண்ணு, அங்க பக்கத்துல. ஹலோ ஹலோ மித்ரா, கேக்குதாடி? ஹலோ 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 ரம்யா, என்னாச்சு? ஹலோ மித்ரா, மித்ரா
தான் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. அவளுக்கு இங்க யாரையும் தெரியாதே, என்ன பண்ண போறானே தெரியலையே. என்னமாச்சு? திடீர்னு அவ மாமியாருக்கு முடியலன்னு அங்க போயிட்டாளாம். என்ன செய்யறதுன்னு கேட்கலான்னா அவளுக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. பெரிய பம்பா போச்சே. சரிம்மா, உன்னை இந்த நேரத்துல இங்க விட்டுட்டு போக மனசு இல்ல. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுமா, அங்கே விட்டுட்டு போறேன். இல்லண்ணா, இங்க வேற யாரையுமே தெரியாது எனக்கு. அண்ணா, ம். பக்கத்துல ஒரு நாள் மட்டும் தங்குற மாதிரி எங்கேயாவது ரூம் கிடைக்குமா? ரூமா? நல்ல இடம்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபா ஆகும், பரவாயில்லையாம்மா? ஐயோ, 1500 ரூபாயா? அவ்வளோலாம் வேண்டாண்ண. 500-600 ரூபாய்க்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ண. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு இல்லம்மா, நம்ம ஏரியாவா இருந்தா பரவாயில்ல. எனக்கு இந்த ஏரியால எந்த இடமும் தெரியாதே. தெரியாத இடத்துல எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். அது பரவாயில்லண்ண, கொஞ்ச நேரம் தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். சரிம்மா, வண்டியில ஏறு. ம். இருமா இருமா. அம்மா, இதாம்மா ஹோட்டலு. உள்ள ரூம் இருக்கான்னு கேட்டுக்கம்மா. சரிண்ணா, தேங்க்ஸ். பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி இருக்கே. யாராவது உள்ள இருப்பாங்களா? கூப்பிட்டு பார்க்கலாமா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாரையுமே காணோம். தூங்குறாங்களோ? திறந்து பார்க்கலாம். அண்ணா, சார், யாராவது இருக்கீங்களா? யாருமா? அண்ணா, ஒரு ரூம் வேணும்னா, ஒரு நாள் மட்டும். ரூம்லாம் இல்லம்மா, தயவு செஞ்சு கிளம்புமா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன்னா. ரொம்ப சின்ன ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கொடுங்கண்ணா, ஒரு நாள் மட்டும். அதுக்கு இல்லம்மா, நீ சொன்னா புரிஞ்சுக்கோ, வேற எங்கேயாவது போய் தங்குமா. இங்கெல்லாம் ரூம் ஃபுல்லா ஆயிடுச்சுமா, தயவு செஞ்சு போ. அண்ணா அண்ணா, எனக்கு இங்க யாரையும் தெரியாது. ஒரு நாள் கூட வேண்டாம், நான் விடிஞ்ச உடனே போயிடுறேன். ப்ளீஸ் ஃபோன் மட்டும் சார்ஜ் போட்டுட்டு நான் போயிடுறேன். ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன். சரிம்மா, காலையில கிளம்பிடணும். கண்டிப்பா கிளம்பிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இல்லம்மா, அதெல்லாம் வேணாம்மா. ஒரு நாளைக்கு தான் டைம். காலைல 10 மணிக்கு கிளம்பிடணும். முன்னாடியே ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துடணும், புரியுதா? சரி. இருமா, சாவி எடுத்துட்டு வரேன். வாமா போலாம்.
வாம்மா. உள்ள வாமா. இங்க பாருமா, இதுதான் உன் ரூமு. காலையில 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். ஆ. உள்ள லாக் பண்ணிக்கண்ணா. ஆ, சரிம்மா. நன்றிண்ணா. ஓகேம்மா. சார்ஜ் போடுறதுக்கு இந்த ரூம் போதும். காலையில ரம்யா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு அவ சொல்ற மாதிரியே செஞ்சிட வேண்டியதான். ஐயோ, முதல்ல வீட்டுக்கு கால் பண்ணி பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லணும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடலாம். என்னங்க, போன் எடுத்தாளா இல்லையா அவ? ரிங்கு போயிட்டே இருக்குமா, போன் எடுக்க மாட்டேங்கிறா. எடுப்பா. திரும்ப போன் பண்ணி பாருங்க. ம். அப்பா, அப்பா, மித்ரா, என்னம்மா ஆச்சு? எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. குளிச்சிட்டு இருந்தேன், அதான் போன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? கொஞ்சம் பொறுமா, அம்மா கிட்ட தரேன். ஏண்டி, 3 மணிக்கெல்லாம் பஸ் போயிடும்னு சொன்னல, மணி இப்ப 4 ஆச்சு. இறங்குனதும் 2 பேரும் இங்க வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்களே. தகவல் சொல்லணும்னு உனக்கு அறிவு இல்லையா? மா, இன்னி கொஞ்சம் பேச விடுமா. போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. கிளம்புற அவசரத்துல நான் சார்ஜும் போட்டு வைக்கல. இப்பதான் வந்து கொஞ்ச நேரம் ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்துட்டு சார்ஜ் இப்பதான் போடுறேன். கரெக்டா நீங்க கூப்பிடுறீங்க. சரி சரி, என்ன நடந்தாலும் கரெக்டா தினமும் எங்களுக்கு போன் பண்ணிடணும், சரியா? நீ திரும்ப இங்க வர வரைக்கும் எங்களுக்கு இங்க நிலை கொள்ளாது. மித்ரா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்பாவும் நானும் இங்க உயிரையே விட்டுருவோண்டே. பாத்துக்கோ. மா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஆரம்பிக்கிற? அதெல்லாம் நான் பத்திரமா இருப்பேன். நீ போனை வச்சுட்டு தூங்கு, நான் காலையில கூப்பிடுறேன். நாங்க என்னத்த நிம்மதியா தூங்குறது? நீ தூங்கு. சரிம்மா, வைக்கட்டுமா?
இவ்வளவு நேரம் போன் ஆஃப் ஆனதுக்கே இப்படி புலம்புறாங்களே. உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படியோ சமாளிச்சாச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்குமோ ஆண்டவா.